இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது கல்பனா. நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த தள்ளுமுள்ளுவில் எம்பிக்கள் காயம், மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பயங்கர விபத்து என பரபரப்புகள் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரிசஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பிரிவில் இன்று பயங்கர தீ விபத்து. 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நிலக்கரி பங்கருக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக, காங்கிரஸ் எம்பிக்கள் மாறி மாறி நடத்திய போராட்டத்தில் கடும் தள்ளுமுள்ளு. ராகுல் காந்தி தள்ளிவிட்டதில் 2 பாஜக எம்பிக்கள் காயமடைந்ததாக குற்றச்சாட்டு. பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைந்ததால் பரபரப்பு. தள்ளுமுள்ளுவில் காயமடைந்த பாஜக எம்பிக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற சம்பவங்கள் பாஜகவின் திசை திருப்பும் முயற்சி. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி திட்டவட்டம். அமித்ஷாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக, விசிகவினர் இன்று ஆர்ப்பாட்டம். அமித்ஷா உருவ பொம்மை எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. வேலூர் அருகே சிறுத்தை தாக்கி உயிரிழந்த இளம்பெண்ணின் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியல். ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் கேரள அரசே அகற்ற வேண்டும். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று உத்தரவு. கழிவுகளை கொட்டிய விவகாரத்தில் 2 பேர் அதிரடி கைது. இலங்கை முல்லைத்தீவு கடற்கரையில் மியான்மர் பயணிகளுடன் கரை ஒதுங்கிய படகால் பரபரப்பு. மயங்கிய நிலையில் இருந்த 200க்கும் மேற்பட்டோரை மீட்டது இலங்கை கடற்படை. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இன்று நிகழ்ந்த பயங்கர விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பங்கர் பிரிவில் இன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து காயமடைந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே சமயம் விபத்து நடந்த பகுதி முழுவதும் சூடான நிலக்கரி நிரம்பி உள்ளதால் மீட்பு பணிகளில் கடும் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து நிலக்கரியை அகற்றும் பணியில் 10க்கும் மேற்பட்ட JCB இயந்திரங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. போதிய பராமரிப்பு இல்லாததால் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக மேட்டூர் MLA சதாசிவம் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விழுந்ததால் இந்த விபத்து நடந்ததாக முதற்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது. தமிழ்ச்செல்வன், விபத்து நடைபெற்ற பகுதியில் எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர்? மீட்பு பணிகள் எந்த அளவில் உள்ளது? விவரங்களை சொல்லுங்க. 3000 டன் நிலக்கரியின் மீது தண்ணீர் பீச்சடிக்கப்படுகிறது. மேலும் இரும்பு கம்பிகள் அனைத்தும் வெல்டிங் வைத்து வெட்டி எடுக்கப்படுகிறது. காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஆகியோரை ஒன்றிணைந்து மேலும் ஒரு உடல் நிலக்கரியில் மாட்டிக்கொண்டிருக்கும் நிலையில் அதை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கல்பனா. நன்றி தமிழ்ச்செல்வன். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய விவகாரத்தில் அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்களும், காங்கிரசிற்கு எதிராக பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. தள்ளுமுள்ளுவில் பாஜக எம்பிக்கள் 2 காயம் ஏற்பட்டது. விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். மாநிலங்களவையில் நேற்று முன்தினம் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷனாகிவிட்டதாகவும், இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இத்தனை முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் எனவும் பேசியிருந்தார். அவரின் இந்த பேச்சு அம்பேத்கரை அவமதித்து விட்டதாக கூறி எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, TR பாலு, கனிமொழி, திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜெய் பீம் முழக்கமிட்டபடி பேரணியாக சென்றனர். மறுபுறம் பாஜக எம்பிக்களும் காங்கிரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
இதில் கீழே விழுந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் தலையில் காயம் ஏற்பட்டது. ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளிவிட்டதாகவும் அவர் தன் மீது விழுந்ததாலேயே இந்த விபரீதம் ஏற்பட்டதாகவும் பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டினார். இதனையடுத்து காயமடைந்த பாஜக எம்பிக்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே சமயம் நாடாளுமன்ற நுழைவாயில் வழியாக செல்ல முயன்ற தன்னை பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி மிரட்டி தள்ளிவிட முயன்றதாக ராகுல் காந்தியும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவங்க எங்க கட்சி தலைவர் கார்கேவை தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா இந்த மோதல்ல நாங்க பெருசா பாதிக்கப்படல. அப்போதான் இந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்ட ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். ராகுல் காந்தி உங்களைப் போல் மற்றவர்களும் வன்முறையில் ஈடுபட தொடங்கினால் என்ன நடக்கும்? ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதனிடையே இன்றைய மோதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்து தொடர்பாக அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என அமித்ஷாவுக்கு எதிராக மாநிலங்களவையில் உரிமை மீறல் நோட்டீஸையும் கார்கே அளித்துள்ளார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பயன்படுத்திய வார்த்தைகள், அவர் பேசிய துணி ஆகியவை நையாண்டித்தனமாகவும் மிகவும் மோசமானதாக இருந்ததாக கார்கே அளித்துள்ள உரிமை மீறல் நோட்டீஸில் குற்றம் சாட்டியுள்ளார். கல்பனா. நன்றி ரமேஷ்குமார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்த அஸ்வின் ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று சென்னை திரும்பினார். அவருக்கு குடும்பத்தினர், ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினர். சிஎஸ்கே அணியில் தொடர்ந்து விளையாடுவேன் என அஸ்வின் உறுதி அளித்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நேற்று அறிவித்தார். இதனையடுத்து ஆஸ்திரேலியாவில் இருந்து சிங்கப்பூர் வழியாக இன்று சென்னை வந்தடைந்த அஸ்வினை விமான நிலையத்தில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் வரவேற்றனர். தொடர்ந்து மேற்கு மாம்பலத்தில் உள்ள வீட்டிற்கு சென்ற அவருக்கு குடும்பத்தினரும் நண்பர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அஸ்வினின் மனைவி கண்கலங்கியதும் தந்தை முத்தமிட்டு கட்டி அணைத்து வரவேற்றதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ரசிகர்கள் அஸ்வினுடன் புகைப்படம் எடுத்தும் ஆட்டோகிராஃப் வாங்கியும் மகிழ்ந்தனர். செய்தியாளரிடம் பேசிய அஸ்வின் ஓய்வை அறிவித்ததில் தனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை என தெரிவித்தார். எனக்கு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. சோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த தருணம் உணர்வுபூர்வமாக இருப்பதாக அஸ்வினின் தந்தை ரவிச்சந்திரன் கூறினார். ஒரு பக்கம் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி வந்ததில் எனக்கு அது ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. அஸ்வினை வரவேற்க அவரது வீட்டின் அருகே திரண்டிருந்த ரசிகர்களான விஸ்வேஷ் பிரகதீஷ் கூறுகையில், அஸ்வின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இவ்வளோ சீக்கிரமாக விளையாண்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஆடும்போது நான் விரும்பி பார்ப்பேன். நான் கிரிக்கெட் கோச்சிங் சாதாரணமாக போயிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டே ஆடி அவர்கிட்ட ப்ராக்டிஸ்லாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் 2010 முதல் இந்திய அணிக்காக விளையாடிய 38 வயதான அஸ்வின் ஒருநாள் போட்டிகளில் 156 விக்கெட்டுகள், T20 போட்டிகளில் 72 விக்கெட்டுகள் என மொத்தம் 765 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் அதிக 5 விக்கெட் எடுத்த இரண்டாவது வீரர், குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி விரைவாக 300 விக்கெட்டுகளை எடுத்த வீரர் போன்ற சாதனைகளை அவர் படைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகத்தைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தாலும் ஐபிஎல் போட்டிக்காக சிஎஸ்கேக்கு விளையாடுவதாக அறிவித்துள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்பனா. நன்றி ராமச்சந்திரன். நெல்லை அருகே கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இதனிடையே கழிவுகளை அகற்ற கேரள அரசிற்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்துள்ளார். கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ளக்கூடிய மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கொட்டப்படுவது தொடர்கதையாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
கேரள மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட இடத்தில் தமிழக சுகாதாரத்துறை மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் கேரளாவில் உள்ள மருத்துவமனை கழிவுகள் மட்டுமின்றி தியேட்டர், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளும் கொட்டப்பட்டிருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து கழிவுகளில் கேரளா முகவரி குறிக்கப்பட்ட சில ஆவணங்களை அதிகாரிகள் சேகரித்து விசாரணைக்காக எடுத்துச் சென்றனர். இதனிடையே மருத்துவ கழிவுகளை கொட்டும் விவகாரத்தில் தலைமை ஏஜென்ட்டாக செயல்பட்ட நெல்லையைச் சேர்ந்த மனோகர், மாயாண்டி இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று இன்று கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்க கூட தமிழக அரசுக்கு தெம்பில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக பதிவு செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திருவனந்தபுரம் புற்றுநோய் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கேரள அரசுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை கேரள அரசே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கேரள அரசே இந்த கழிவுகளை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவு மேலாண்மை மையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. கல்பனா. நன்றி ராமச்சந்திரன். வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிய தகவல்கள் இவை. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே உள்ள துருவம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் அஞ்சலியை சிறுத்தை ஒன்று நேற்று தாக்கிக் கொன்றது. அப்பகுதியில் நீண்ட நாட்களாக சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறியுள்ள பொதுமக்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துருவம் பேருந்து நிறுத்தத்தில் சடலம் கொண்டுவரப்பட்ட ஆம்புலன்ஸை வழிமறித்து கிராம மக்களும் உறவினர்களும் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தியாளர் பிரபாகரன் வழங்கும் கூடுதல் தகவல். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பக்கத்தில் துருகம் கிராமத்தில் நேற்றைய தினம் இளம்பெண் அஞ்சலி சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருந்தாங்க. தற்போது பிரேத பரிசோதனை முடிஞ்சு இப்போ அடக்கம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட சூழலில் துருகம் பேருந்து நிறுத்தத்தில் உடலை வச்சுக்கிட்டு உறவினர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரதான கோரிக்கைன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பிடம், சாலை போன்றவற்றை செய்து கொடுக்கணும், சிறுத்தையை பிடிக்க உடனடியாக வனத்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களோட பிரதான கோரிக்கையாக இருக்குது. சிறுத்தையை பிடிப்பதாக ட்ரோன் கேமராவை வைத்து வனத்துறையினர் போக்கு காட்டுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். கழிவறை வசதி இருந்திருந்தால் இந்த விபரீதமே நடந்திருக்காது என அப்பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலா தெரிவித்துள்ளார். இங்கே 100 பேர் இருக்கிறோம். நாங்கள் வயசு பசங்க ஒரு 50 பேர் இருக்கு. பாத்ரூம் வசதி எங்களுக்கு கண்டிப்பாக பாத்ரூம் வேணும். வன உயிரின ஆர்வலர் முகிலன் கூறுகையில், மேய்ச்சலுக்காகவோ இல்லாட்டி வேறு சில காரணங்களுக்காகவோ நீங்கள் வனப்பகுதியை ஒட்டி நீங்கள் போகும்போது கும்பலாவோ இல்லாட்டி ஒரு பெரம்பு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கையாண்டுட்டு போகும்போதோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்தாப்பில் போகும்போது வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமா வந்து நீங்கள் பார்க்கலாம் சார் இந்த மாதிரி இடத்துல. இந்நிலையில் சிறுத்தையை பிடிக்க துருவம் கிராமத்தில் 2 வனச்சரகர்கள் தலைமையில் 15 பேர் முகாமிட்டுள்ளனர். சிறுத்தையை கண்டுபிடிக்க வனத்துறை தீவிர பணிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் மக்கள் அச்சமடைய வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனிடையே பிரேத பரிசோதனையில் இளம்பெண் அஞ்சலி வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தது உறுதியாகியுள்ள நிலையில் அது சிறுத்தையா அல்லது கரடியா என்ற கோணத்தில் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புல்லட் காட்டு யானை இன்று ஒரே நாளில் 8 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யானையை விரட்ட கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து கும்கி யானைகளை கொண்டு புல்லட் யானையை விரட்டும் பணி நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. கூடலூர் அடுத்த பந்தலூர் அருகே உள்ள தேயிலை தோட்ட குடியிருப்பில் சுற்றித் திரியும் புல்லட் என்று அழைக்கப்படும் காட்டு யானை கடந்த 1 வாரமாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. நேற்று வரை 20 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானை இன்று ஒரே நாளில் 8 வீடுகளை நாசம் செய்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கட்டிலுக்கு அடியிலும் கழிவறையிலும் பதுங்கி உயிர் பிழைத்ததாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனத்துறையினர் யானையை பிடிக்க மெத்தனம் காட்டுவதாக போராட்டத்தில் பங்கேற்ற கூடலூர் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக இந்த யானையை, புல்லட் யானையை பிடிச்சு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் ஹம்சா கூறுகையில்,
28 வீடுகளுக்கு மேலே உடஞ்சி சேதமாச்சு. அந்த வீடுகளில் வந்துட்டு அரிசி பருப்பு இதெல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இதனால் மக்கள் பீதியில் இருக்கிறோம். அரசாங்கம் வந்து இந்த பார்த்திங்கன்னா வந்து எங்கள் இது பண்ணுற மாதிரி வந்து இந்த யானை சீக்கிரமாக பிடிச்சி கொண்டு போனால் தான் நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியும்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே புல்லட் யானையை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காகவும் இரவு பகலாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. யானையை விரட்ட வலியுறுத்தி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்று பணியை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். 2 கும்கி யானைகள் அந்த யானை பிடிப்பதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தற்பொழுது அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக ஆணை வழங்கப்படும் சூழ்நிலையில் நாளை முதல் அந்த யானை பிடிப்பதற்கான பணிகளில் வனத்துறையினர் இறங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சுரேஷ். இலங்கை முல்லைத்தீவு கடற்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அகதிகளுடன் கரை ஒதுங்கிய படகால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் சிறுவர்கள், பெண்கள் என 103 பேர் இருந்தனர். அவர்களுக்கு முல்லைத்தீவு மீனவர்கள் சங்கத்தினர் உணவு வழங்கினர். அதில் சிலர் மயக்க நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் கடற்படை படகு மூலம் திருவோணமலையில் உள்ள முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் விசிகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் தமிழ்ச்செல்வன். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக சார்பில் சென்னை வல்லூர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் ஏந்தி திமுகவினர் முழக்கம் எழுப்பினர். போரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் அமித்ஷாவின் புகைப்படத்தை திமுகவினர் தீயிட்டு எரித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி புதிய பாலம் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலையை திமுகவினர் தண்ணீர் ஊற்றி கழுவினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புறவழிச்சாலை கீரனூர் பகுதியில் அமித்ஷாவின் புகைப்படத்தை திமுகவினர் எரிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விசிகவினரை போலீசார் கைது செய்தனர். செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கும் கூடுதல் தகவல். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் ஜங்ஷன் ரயில்வே நிலையம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அனைவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தண்டவாளத்தில் இறங்கி ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விசிகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். அண்ணல் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் அமித்ஷா பேசிய விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் குறைந்தது 6 மாதமாவது அமைச்சரவையிலிருந்து அமித்ஷாவை நீக்க வேண்டும் எனவும் இன்றைய போராட்டத்தில் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. கல்பனா. நன்றி ரமேஷ். நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.